11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் 11th சாப்டர் வந்து ஸ்டார்ட் ஆனதும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல. பட் 12th சாப்டர் அப்படி கிடையாது. கொஞ்சம் பெரிய சாப்டர் தான். பட் எட் படிக்க முடியும் நம்மளால. அண்ட் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம்லயுமே கீழே ஒரு லிங்க் இருக்கும், அதையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நாம அங்கதான் வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுக்குறோம். நவ் பார்ட் பில வாட் இஸ் மொபைல் பேங்கிங். மொபைல் பேங்கிங் அப்படின்னா என்ன? ஈஸி, நம்ம மொபைல்ல பண்றது மொபைல் பேங்கிங் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே கமர்ஷியல் பேங்க்ஸ்ல வந்து சில ஆப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு ஒரு பேங்க்குக்குமே ஒரு ஒரு ஆப் இருக்கும். இந்தியன் பேங்க் அப்படின்னா அவங்க தனியா ஒரு ஆப் மெயின்டைன் பண்றாங்க. இண்ட் பேங்கா சம்திங் ஒன்று மெயின்டைன் பண்றாங்க. கெனராலையுமே அப்படிதான். அண்ட் எல்லா பேங்க்லயுமே அவங்க வந்து ஒரு ஆப் மெயின்டைன் பண்றாங்க. ஒரு கஸ்டமர் வந்து அவங்களோட ஸ்மார்ட் போன்ல இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க இந்த ஜிபே, போன்பே இந்த மாதிரி இல்லாம பேங்கோட டெடிகேட்டட் ஆப்ல ஆபரேஷன்ஸ் அவங்களால பண்ணிக்க முடியும், எங்க இருந்தாலுமே. இந்த சர்வீசஸை நம்ம மொபைல் பேங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? ஜஸ்ட் 2 பாயிண்ட் தான். இதை நீங்க ஓன் வேர்ட்ஸ்ல கூட தாராளமா எழுதலாம். டெபிட் கார்டு அப்படின்னா என்னப்பா? இந்த லெசனே வந்து கம்ப்ளீட்டா நம்மளுக்கு நிறைய கனெக்ட் ஆகும். ஏன்னா ரெகுலர் லைஃப்ல நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதை தான் இங்க வந்து பார்க்க போறீங்க. ஸோ அதனால இந்த சாப்டரே நிறைய கனெக்ட் ஆகும். நம்ம ஜஸ்ட் வந்து கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஓன் வேர்ட்ஸ்ல எழுதினாலுமே போதும். பட் ப்ளீஸ் மேக் ஷுர் தட் ஓன் வேர்ட்ஸுமே டெக்னிக்கலா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. டெபிட் கார்டு அப்படின்னா என்னது? ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு ரெண்டுமே வந்து ஒண்ணுதான். இந்த கார்டு அப்படிங்கிறது நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை ஒரு பிளாஸ்டிக் கார்டு மூலியமா, இட்ஸ் நாட் பிளாஸ்டிக், பட் ஒரு கார்டு மூலியமா நம்மளால ஸ்வைப் பண்ணிட்டு பிசிக்கல் கேஷ் இல்லாம நம்மளால செலவு பண்ணி பொருளை வாங்க முடியறது தான் நம்ம வந்து டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? இந்த கார்டு இஸ் மோர் யூஸ்ஃபுல் இன் பர்ச்சேசஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எனிவேர் இன் இந்தியா. எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் த ஷாப் மெயின்டைன்ஸ் த ஸ்வைப்பிங் மெஷின் ஃபெசிலிட்டி. இவ்வளவு பெருசு இருக்கும் மெஷின், பார்த்திருக்கீங்களா? அதுல வந்து நம்ம வந்து கார்டை ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி. கிரெடிட்டுக்கும் தனியா இருக்கு, டெபிட் அப்படின்னு தனியா இருக்கு. ரூபே அப்படின்ற கார்ட் சர்வீசஸ் வந்து நம்ம இந்தியால வந்து என்பிசிஐ மூலமா லான்ச் பண்ணாங்க, விச் இஸ் March 12, 2012 அப்படின்ற வருஷத்துல லான்ச் பண்ணாங்க. கிரெடிட் கார்டு அப்படின்னா என்ன? இது வேற, அது வேற. கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது வந்து இந்த டிஃபரன்சஸ் என்ன அப்படின்னா, டெபிட் கார்டுல உங்க அக்கௌண்ட்ல பணம் இருந்தா மட்டும்தான் உங்களால செலவு பண்ண முடியும். பட் கிரெடிட் கார்டுல உங்க அக்கௌண்ட்ல பணமே இல்ல அப்படின்னாலுமே பேங்க் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேஷ் கொடுப்பாங்க. அதை வச்சு உங்களால செலவு பண்ண முடியும். பட் இந்த கேஷை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ள ரீபே பண்ணிடணும். அதுவுமே வித் இன்ட்ரெஸ்ட் தான் பேங்க் நம்மளுக்கு கொடுப்பாங்க, சும்மா கொடுக்க மாட்டாங்க. சரியா? So, bank issue credit card to customers and other eligible persons. இந்த கிரெடிட் கார்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே கொடுத்துட மாட்டாங்க. கிரெடிட் கார்டுக்கு ஒரு சில நார்ம்ஸ் இருக்கு. உங்களோட 3 மந்த்ஸோட சேலரி ஸ்லிப் வேணும். உங்களோட பேங்க்ல வந்து வேற எந்த விதமான பிளாக் மார்க் இருக்கக்கூடாது. லோனை வாங்கிட்டு நீங்க கட்டாம போயிருக்க கூடாது. சிபில் ஸ்கோர்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து நல்ல டீசென்டான ஸ்கோர்ல இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்தாதான் நம்மளுக்கு கிரெடிட் கார்டு கொடுவாங்க, சும்மாலாம் தரமாட்டாங்க. ஸோ இந்த கார்டை வச்சு அதே மாதிரி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து அவன் வந்து இந்தியா ஃபுல்லா எந்த ஷாப்ல வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். The one and only main thing is அவன் அக்கௌண்ட்ல காசு இல்லைனாலுமே he can do that. If dues are paid within the stipulated time period, no interest is charged. ஸோ ஒரு 45 days கிரெடிட் பீரியட் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அந்த பீரியடுக்குள்ள அந்த கஸ்டமர் யூஸ் பண்ண பணத்தை திரும்ப கட்டிட்டாங்க அப்படின்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா கிரெடிட் கார்டு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். பட் நம்ம மக்கள் வந்து கிரெடிட் கார்டை பார்த்தாலே அலறாங்க, பயப்படுறாங்க. ஏன்னா அந்த ஃபீச்சர்ஸை கரெக்டா யூஸ் பண்ண தெரியாததுனால பயப்படுறாங்க. ஓகே. ஸோ வாட் யூ மீன் பை ஏடிஎம்? ஏடிஎம் அப்படிங்கிறது வந்து இந்த ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மெஷினால உங்களால என்ன பண்ண முடியும்னா ஆல் ஓவர் இந்தியால எந்த டைம் வேணாலும், லெட்ஸ் சே பேங்க் வந்து காலையில 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் இருக்கும். பட் இந்த ஏடிஎம் மெஷின்ல நீங்க நைட் 11 o'clock கூட போயிட்டு வித்ரா பண்ணிக்கலாம். இல்ல காலையில 6 மணிக்கு கூட வித்ரா பண்ணிக்கலாம். உங்களோட ஓன் பேங்க் அப்படின்னா அங்க வந்து வித்ராயல் ஸ்மூதா இருந்துடும். பட் அதர் பேங்க்ஸ் அப்படின்னு வரும்போது நீங்க கனரா பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, பட் ஃபெடரல் பேங்க்ல போய் வித்ரா பண்றீங்க அப்படின்னா 5 டைம்ஸ் வரைக்கும் ஃப்ரீ இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சார்ஜஸ் மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். மற்றபடி பணம் தரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லாது. அண்ட் இன்னைக்கு பீப்புள் வந்து ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு ரெண்டுமே வந்து ஒன்னா தான் வச்சிருக்காங்க. மோஸ்ட் பீப்புள் அப்படிதான் வச்சிருக்காங்க. ஓகே. அண்ட் சக்சஸ்ஃபுல்லி வி கேம் டு தி பார்ட் சி. பார்ட் இதுல வந்து என்ன அப்படின்னா இ பேங்கிங் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு போட்டிருக்கு. இதை தான் நம்ம அங்கேயே படிச்சோம். எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றது டைரக்டா ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம பண்றத பெட்டர் வந்து செக் வழியாவோ இல்ல கேஷ் வழியாவோ பண்றது. அண்ட் இதுல இந்த இ பேங்கிங் அப்படிங்கிறது என்னன்னா அந்த காலத்துல இருந்த ஃபீச்சர்ஸை பத்தி பேசுறது. மொபைல் பேங்கிங் அப்படிங்கிறது தான் நம்ம மொபைல் ஆப்ஸ் மூலியமா பண்றது. பட் இ பேங்கிங் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். இது வந்து செக் வழியாகவோ இல்ல கேஷ் வழியாகவோ
எலக்ட்ரானிக் மீன்ஸை வச்சு டிரான்ஸ்ஃபர் பண்றது. இதெல்லாம் இப்போ இல்ல, அப்ப நடந்தது. அதே மாதிரி இது எதுக்காக அப்படின்னா ரொம்ப ஈஸியாவும் நடக்கும், சேஃபாவும் நடக்கும். ஏன்னா பேங்க்ல நடக்கிறதுனால சேஃபா நடக்கும். இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுவும் கிடையாது. த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் இ பேங்கிங் அப்படிங்கிறது இஸ் யூசிங் ஆர் ஓன் கம்ப்யூட்டர். நம்மளோட ஓன் கம்ப்யூட்டர், நம்மளோட பர்சனல் ஃபினான்ஸ் சாஃப்ட்வேர், நாம வச்சிருக்கிற லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கிற ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்றதுனால பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ப்ராசஸ் வந்து எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்சஸும் இல்லாம ப்ராப்பரா சேஃபா நடந்து முடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 3 மார்க் கொஸ்டின். ஸோ கண்டிப்பா 3 பாயிண்ட்ஸ் எழுதி தான் ஆகணும். அண்ட் எக்ஸ்பிளைன் நெஃப்ட். நெஃப்ட் வந்து இது இன்னைக்கும் பழக்கத்துல இருக்கிற ஒரு ஃபேமஸான மெத்தட் வந்து நெஃப்ட் ஒன்று, இன்னொன்று வந்து ஆர்டிஜிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்து இப்பவுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபேமஸான மெத்தட். இந்த நெஃப்ட் வந்துட்டு நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது நேஷனல் லெவலில் நம்ம வந்து ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றது தான். இது மெயின்டைன் பண்றது வந்து ஆர்பிஐ தான். ஓகே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் பல்க் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்னு கிடையாது, நிறைய பல்கான டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இதில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் ஒன்று செட்டில் பண்ணிட்டு அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அண்ட் யார் வேணாலும் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யார் வேணாலும் ஒரு நெஃப்ட் எனேபிள்டு பேங்க் பிரான்ச் இருந்தது அப்படின்னா அங்க நம்ம கொடுக்கல் வாங்கல், பணம் அனுப்புறது இல்ல வாங்கிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரியல் டைம் பேசிஸ்ல நடக்காது, உடனே அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நெஃப்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து சண்டேலையும் பேங்க் ஹாலிடேஸ்லயும் நடக்காது. ஓகே, இது கம்ப்ளீட்டா கொஞ்சம் பிசினஸ் ஸ்டைல்ல இருக்கும். இப்ப நீங்க பேங்க் போனோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் இது ஒரு நீங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்ச மாதிரி ப்ராப்பரா நடக்கும் நெஃப்ட். நம்ம அந்த பேங்க்ல போய் இதை பண்ணி இப்படிதான் வந்து டிரான்சாக்ஷன் மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது ஒரு பல்க் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம வந்து 10 பேருக்கு ஒரே நேரத்துல பணம் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு தனித்தனியா வந்து செலான் எழுதி ஃபில் பண்ணி சைனை வாங்கி அப்படின்னு பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி நெஃப்ட் வழியா இந்த சேலரிஸ் எல்லாம் போடுவாங்க தெரியுமா, ஆர்கனைசேஷன்ஸ்ல 100 பேர் வேலை செய்யற ஒரு கம்பெனில எப்படி அவங்க ஒருத்தருக்கும் தனித்தனியா சேலரி போடுவாங்க. அப்ப இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வேரியஸ் பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம்டு பை த கமர்ஷியல் பேங்க்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ ஒரு கமர்ஷியல் பேங்க் அப்படின்னாலே அவங்க வந்து ப்ராஃபிட் மோட்டோக்காக தான் வேலையே செய்யறாங்க. அப்போ ஒரு கமர்ஷியல் பேங்க்ல பண்ற ஒரு 3 முக்கியமான வேலை: அக்செப்டிங் டெபாசிட், கிராண்டிங் லோனு, கிரியேஷன் ஆஃப் கிரெடிட். அக்செப்டிங் டெபாசிட் அப்படின்னா பப்ளிக் கிட்ட இருந்து முதலுக்கு பணம் வாங்கிக்கிறது. கிராண்டிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அப்படின்னா பப்ளிக் கிட்ட இருந்து டெபாசிட்டா வாங்கின பணத்தை வேற பீப்புள் கேட்கும்போது அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்து உதவி பண்றது தான் கிராண்டிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். கிரியேஷன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி இன்னொருத்தருக்கு அதை கொடுத்து அதுல இன்ட்ரெஸ்ட் சம்பாரிச்சு இப்படி ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறது தான் கிரியேஷன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்றோம். இதனால என்ன நடக்குதுன்னா சமூகத்துல, நம்ம சொசைட்டில வந்து மணி சப்ளை வந்து ஜாஸ்தி ஆகுது. இதை ஹெல்ப் பண்றது பேங்க் தான். அவங்க தான் வந்து இந்த மணி சப்ளையை நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுறாங்க பை ப்ரொவைடிங் ப்ராப்பர் கிரெடிட் டு தி ரைட் பர்சன்ஸ். இந்த 3ம் கன்சிஸ்ட் பண்ற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். இதை நீங்க எழுதணுமா அப்படின்னு கேட்டா ஆமா, எழுதணும். ஓகே, இதை எழுதினாதான் ஓரளவுக்கு மார்க் கிடைக்கும். டெபாசிட் அப்படிங்கிறது தான் பேங்கோட மெயின் பேசிக் ஃபங்க்ஷன் கமர்ஷியல் பேங்க்ஸ்க்காக. சரியா? பிராட்லி டெபாசிட் அக்கௌண்ட்டை வந்து டிமாண்ட் டெபாசிட் அண்ட் டைம் டெபாசிட் அப்படின்னு நம்ம 2ஆ பிரிப்போம். அப்ப அது ரெண்டும் என்னென்ன அப்படின்னு சொல்லணும் இல்லையா? டிமாண்ட் டெபாசிட்ஸ் அப்படின்னா எந்த நாள் வேணாலும் நீங்க போய் கேட்டீங்கன்னா நீங்க பண்ண டிமாண்ட் டெபாசிட்டை பேங்க் உங்களுக்கு திரும்ப கொடுத்துடும். இதுதான் வந்து சேவிங்ஸ் அண்ட் கரண்ட் அப்படின்ற கேட்டகரி. இமேஜின், நீங்க ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு சேவிங்ஸ் டெபாசிட் பண்றீங்க. நாளைக்கே ஒரு 10 மாசம் கழிச்சு எனக்கு அந்த பணம் வேணும்னு சொல்லி திரும்ப பேங்க்குக்கு போய் என் அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை கொடு, இதுதான் என்னோட பாஸ்புக் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா அந்த பணத்தை வித்ட்ரா பண்ண முடியும். இதுதான் டிமாண்ட் டெபாசிட். இதுக்கு ஏன் அப்படி ஒரு பேர் இருக்கு அப்படின்னா மணி கேன் பி வித்ட்ரான் ஆன் கஸ்டமர்ஸ் டிமாண்ட் அப்படிங்கிறதுனால டிமாண்ட் டெபாசிட் அப்படின்னு பேர். ஓகே, இது 2ஆ பிரிக்கிறாங்கப்பா. ஒன்னு சேவிங்ஸ், இன்னொன்னு வந்து கரண்ட். சேவிங்ஸ் அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் டெபாசிட்ஸ் வந்து இப்ப நம்ம எல்லாம் யூஸ் பண்ற எல்லாமே சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான். நம்ம அம்மா அப்பா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, ஒரு இண்டிவிஜுவல் நேம்ல அண்ட் நீங்க 18 இயர்ஸ் அட்டைன் ஆனோடனே உங்களுக்கு காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ இதை தான் வந்து ஓபன் பண்ணி தருவாங்க. ஜென்ரல் பப்ளிக் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து கரண்ட் டெபாசிட்ஸ் அப்படின்றத யார் பண்ணுவாங்கன்னா பிசினஸ் பீப்புள் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இதுல மினிமம் பேலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு பேசிக்கான கரண்ட் அக்கௌண்ட்டோட மினிமம் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10,000 இல்ல 20,000 அந்த மாதிரி இருக்கும். நார்மல் ஜென்ரல் பப்ளிக் வந்து அவ்வளோ மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அண்ட் எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 0 பேலன்ஸ் கூட நம்ம ஓபன் பண்ணி கொடுக்கலாம்.
ஓகே. அடுத்தது 2வது டைம் டெபாசிட்ஸ். நம்ம பார்த்தோம் அக்செப்டிங் டெபாசிட்ஸ்ல 2 மெத்தடு. ஒண்ணு டிமாண்ட், இன்னொரு டைம். டிமாண்டுக்கு கீழ தான் சேவிங்ஸ் அண்ட் கரண்ட் அண்ட் டைமுக்கு கீழ ஃபிக்ஸட் ரெக்கரிங். சரியா? இதுவும் நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ட வந்து நம்ம கொஞ்ச காலத்துக்கு ஃபிக்ஸடா போட்டு வைக்கிறது. எக்ஸாம்பிள் 5 லேக்ஸ் அப்படிங்கிற ருப்பீஸ வந்து நானு 5 இயர்ஸ்க்கு வந்து போட்டு வைக்கிறேன் பேங்க்ல. எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்தா போதும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது ஃபிக்ஸட் டெபாசிட். ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிறது எய்தர் எவ்ரி மந்த் ஃபார் 1 இயர் ஆர் 5 இயர்ஸ் ஆர் எனக்கு தோன்ற வரைக்கும் நான் போட்டுக்கிட்டே இருக்கிறது தான். சேவிங்ஸ் டெபாசிட்ட விட இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா வரும். லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் 1000 பெர் மந்த் ஃபார் 15 இயர்ஸ். இதுதான் வந்து ரெக்கரிங். ஃபிக்ஸடுக்கும் ரெக்கரிங்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா, ஃபிக்ஸட்ல லம்சம் அமௌண்ட் பெரிய அமௌண்ட்ட ஒரே தடவையில போடுவோம். குறிப்பிட்ட வருஷத்துக்கு லாக் பண்ணி வைக்கிற மாதிரி தான். ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னா மாசம் பொறந்தா சின்ன சின்ன அமௌண்ட் போடுவோம். அதுல பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் நிறைய வரும். சரியா? நம்ம பார்த்த பிராட் கேட்டகரி அக்செப்டிங் டெபாசிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ கிராண்டிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்க்கு வந்திருக்கோம். அடுத்த பிரைமரி ஃபங்க்ஷன் பேங்க் என்ன பண்றாங்கன்னா, கிராண்டிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் தான். இதை வச்சு அவங்க இன்ட்ரெஸ்ட் சம்பாதிப்பாங்க. ஃபர்ஸ்ட் அட்வான்சஸ்க்கு கீழே ஓவர் டிராஃப்ட், கேஷ் கிரெடிட், டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில் இருக்கு. ஏதாவது 2 மட்டும் எழுதினா கூட போதும். ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப பேங்க்குக்கு வந்து என் மேல ஒரு நல்ல, ஏன்னா நான் இல்ல, என்னோட பிசினஸ் மேல ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற டைம்ல என் அக்கௌண்டோட கெப்பாசிட்டி வந்து 1 lakhs தான். பட் என் மேல இருக்கிற அந்த கிரெடிட் வர்த்தினஸ், அந்த நல்ல நம்பிக்கை, இந்த ரெப்யூட்டேஷன் காரணமாக 1 lakh லிமிட் இருக்கிற என்னோட அக்கௌண்ட்டுக்கு பேங்க் வந்து 3 lakhs எக்ஸ்ட்ரா சாங்ஷன் பண்றாங்க இல்லையா? அதுக்கு பேர் தான் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். மோஸ்ட்லி டு தி கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர். யாரு கரண்ட் அக்கௌண்ட்? நம்ம முன்னாடி படிச்சோம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து இண்டிவிஜுவல்ஸும், கரண்ட் அக்கௌண்ட் வந்து பிசினஸ் பீப்புளுக்காக அப்படின்னு படிச்சோம் இல்லையா? ஸோ பிசினஸ் பீப்புளுக்கு அவைல் பண்ற ஒன் ஆஃப் த ஃபெசிலிட்டி தான் நம்ம வந்து ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் கேஷ் கிரெடிட் அப்படிங்கிற ஃபெசிலிட்டி. இது வந்து இதுவும் ஒரு செக்யூர்டான கிரெடிட் தான். மேக்ஸிமம் வந்து பிசினஸ்க்கு தான் கொடுப்பாங்க. ஸ்டாக்கு, ரா மெட்டீரியல்ஸ், அதர் டான்ஜிபிள் அசெட்ஸ் இது எல்லாமே வந்து கொலாட்ரலா நம்ம கொடுத்துக்கலாம். வாட் இஸ் அ கொலாட்ரல்? நாங்க என்கிட்ட இருக்கிற ஸ்டாக் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட வந்து செக்யூரிட்டியா வைக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு எனக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா? அதுதான் வந்து கேஷ் கிரெடிட். இதுவும் மேக்ஸிமம் பிசினஸ்க்காக தான் கொடுப்பாங்க. அட்வான்சஸ்க்கு கீழே வர 2மே பிசினஸ்க்காக தான் கொடுப்பாங்க. யூ நோ நீட் டு ரீட் திஸ், நோ ப்ராப்ளம். அடுத்தது லோன்ஸ்பா. லோன்ஸுக்கு கீழே லோன்னா நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாமே. ஹவுசிங் லோன் கேள்விப்படாத ஆளே கிடையாது. கன்சியூமர் லோன், வெஹிக்கல் லோன், எஜுகேஷனல் லோன், ஜுவல் லோன். ஜுவல் லோன் வந்து பேங்க்ல மேக்ஸிமம் வந்து அக்ரிகல்ச்சரல் அப்படின்ற பேசிஸ்ல இருக்கும். ஷார்ட் டேர்ம்லயும் கொடுப்பாங்க, மீடியம் டேர்ம்லயும் கொடுப்பாங்க. ஷார்ட் டேர்ம்னா வந்து லெஸ் தேன் 1 இயர் அண்ட் மீடியம் டேர்ம் அப்படிங்கிறது ஒரு 5 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறது மீடியம் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி லோன் எல்லாமே நம்மளுக்கு வந்து அவைலபிளா பேங்க்ல வந்து கிடைக்கும். இதை வந்து நம்ம ஈஸியா இண்டிவிஜுவல்ஸும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ கிராண்டிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்ல அட்வான்சஸ் ஒரு ஹெட்டிங்க்கு கீழே வரும், லோன்ஸ் வந்து வரும். அட்வான்ஸுக்கு கீழே கேஷ் கிரெடிட்டும் ஓவர் டிராஃப்டும் வரும். லோன்ஸுக்கு கீழே இந்த மாதிரி ஏகப்பட்ட லோன்ஸ் வந்து வந்துடும். அண்ட் ஃபைனல் டாபிக் கிரியேஷன் ஆஃப் கிரெடிட். ஒரு பேங்க் வந்து எப்படி வந்து கரன்சி மணியை பப்ளிக்ல சப்ளை இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் கிரியேஷன் ஆஃப் கிரெடிட். ஆர்பிஐ வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம யூஸ் பண்ற ஒரு 5 ரூபாய், ஒரு 10 ரூபாய், ஒரு 100 ரூபாய் நோட்டுமே ஆர்பிஐ பிரிண்ட் பண்றது தான். ஸோ இந்த கிரெடிட் மணியை சர்க்குலேஷன்ல விடுறதுமே ஆர்பிஐ தான். எதுக்காக அப்படின்னா, நம்ம கண்ட்ரியோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை பூஸ்ட் பண்றதுக்காக தான். கரெக்டான டைம்ல கரெக்டான பர்சனுக்கு ஒரு வட்டியை, ஒரு கடனை கொடுத்து அவங்க என்ன பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்ல என்ன செலவுக்காக அந்த காசை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை பூஸ்ட் அப் பண்ணி விடுறது தான் இந்த கிரெடிட் கிரியேஷன் அப்படின்ற ஆக்டிவிட்டி. சரியா? ஓகே, நம்ம படிச்சது எல்லாத்தையும் ஒன்ஸ் பார்த்துருவோமா? 1 minute. பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் கமர்ஷியல் பேங்க்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அக்செப்டிங் டெபாசிட்ஸ் பண்றாங்க, கிராண்டிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் பண்றாங்க, கிரியேஷன் ஆஃப் கிரெடிட் பண்றாங்க. இந்த அக்செப்டிங் டெபாசிட்ஸ்ல வந்து டிமாண்ட் டெபாசிட், டைம் டெபாசிட் இருக்குப்பா. டிமாண்ட் டெபாசிட்ஸ்ல 1 minute நான் இதை வேணா எக்ஸ்பிளைன் பண்ணிரட்டுமா? சரி, இப்போ accepting deposits, granting loans and advances and finally credit creation. இது வந்து RBI ஓட primary function. RBI இல்ல,
கமர்ஷியல் பேங்கோட பிரைமரி ஃபங்க்ஷன். ஸோ இதை 3ஆ பிரிக்கலாம். 1 அக்செப்டிங் டெபாசிட். ஐயோ கோடு ரொம்ப மோசமா இருக்கேன். 1 அக்செப்டிங் டெபாசிட், 2 கிராண்டிங் லோனு, 3 கிரெடிட் கிரியேஷன். இந்த அக்செப்டிங் டெபாசிட்ஸ்ல நம்ம வந்து பிரிக்கிறோம். நான் கோடு போட்டா சரியாவே இல்லை. இந்த அக்செப்டிங் டெபாசிட்ஸ்ல நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, டிமாண்ட் டெபாசிட், டைம் டெபாசிட். அதுக்கப்புறம் இந்த டைம் டெபாசிட் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, ஆக்சுவலி டிமாண்ட் டெபாசிட் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, ஓகே நான் சைட்ல எழுதிக்கிறேன். டைம் டெபாசிட்ஸ்க்கு வந்து 2 வகை. ஒன்னு இது, இன்னொன்னு அது. சரி, இப்போ கமிங் பேக், அக்செப்டிங் டெபாசிட்ஸ், டிமாண்ட், டைம். டைம்க்கு கீழே எஃப்டி, ஆர்டி. வாட் இஸ் எஃப்டி? ஃபிக்ஸட் டெபாசிட். சரியா, மறக்க வேண்டாம். எஃப்டி இஸ் ஃபிக்ஸட் டெபாசிட், ஆர்டி இஸ் ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேயா? டிமாண்ட் டெபாசிட்ஸ்க்கு கீழே கரண்ட் அண்ட் சேவிங்ஸ் அப்படின்னு 2 படிச்சோமா? ஸோ கரண்ட், இன்னொன்னு சேவிங்ஸ். ஓகே, அடுத்தது கிராண்டிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்க்கு கீழே எப்படி லோன் கொடுக்குறாங்க? 2 வகையில லோன் கொடுக்குறாங்க. ஸோ லோன்ஸ், அட்வான்ஸ். எப்படி அட்வான்ஸ் கொடுக்குறாங்க? ஓடி அப்படின்னு சொல்லுவோம், ஓவர் டிராஃப்ட். கேஷ் கிரெடிட் டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ். சரியா, இத வந்து ஓடி கேஷ் இல்ல வேற கலர்ல போடுவோமா? ஓடி கேஷ் கிரெடிட் அண்ட் டிஸ்கவுண்ட் ஆஃப் பில்ஸ். லோன்ல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் இருக்கு. ஹவுசிங் லோனு, ஜுவல்லரி லோனு, அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல் வித் ரிகார்ட் டு தி கமர்ஷியல் பேங்கோட பிரைமரி ஃபங்க்ஷன். இந்த ஒரே ஒரு சார்ட் மட்டுமே போதும்னு நினைக்கிறேன்ப்பா. வி கேன் ஈஸிலி ரைட் இட். சரியா, ஓகே. மூவிங் டு செகண்ட் கொஸ்டின், வேரியஸ் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பிரைமரி ஃபங்க்ஷன், அது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். செகண்டரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் ஏஜென்சி ஃபங்க்ஷன். கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து சில ஏஜென்சி டைப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்றாங்க. என்ன ஏஜென்சி டைப் அப்படின்னா, நம்மள மாதிரி கஸ்டமர்ஸ்க்கும் பிசினஸ் பீப்புளுக்கும் சில ஏஜென்ட் மாதிரி ஆக்ட் பண்ணி சில விஷயங்கள் நம்மளுக்கு செஞ்சு தராங்க. லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் பிரீமியம், ரெண்ட், கேஸ் பில்லு, கரண்ட் பில்லு, இதெல்லாம் வந்து ஒன்ஸ் நீங்க அதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த டைமான ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் நடக்கிறது, இந்த மாதிரி நம்மளுக்கு கமர்ஷியல் பேங்க் வந்து ஏஜென்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் கலெக்ஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் செக்ஸ் எல்லாமே நம்ம தனியா போய் செய்யணுங்கிறது இல்லாம இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே நம்மளுக்கு பதிலா அந்த கலெக்ஷன் பண்றது இல்ல வந்து பே பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிருவாங்க. ஆக்டிங் ஆஸ் எக்ஸிக்யூட்டர்ஸ், ட்ரஸ்டீஸ் அண்ட் அட்டர்னிஸ். நிறைய இடங்கள்ல இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியலன்னா விட்டுருங்க. ட்ரஸ்டி அப்படிங்கிறவங்க ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கேரண்டி கையெழுத்து போடுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஒரு பேங்க் வந்து ஏஜென்ட்டா நம்மளுக்கு ஆக்ட் பண்ணுது, கஸ்டமர்ஸ்க்கு ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஷேர் மார்க்கெட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நாம தனியா போய் பண்ணணும்னு இல்லை, பேங்கே நம்மளுக்கு பதிலா பண்ணி கொடுத்துரும். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னும் பேங்க் நம்மளுக்கு பண்ணி கொடுக்குது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலிங் பண்ணி கொடுக்குது. ஆக்டிங் ஆஸ் அ கரெஸ்பாண்டன்ட், நம்மளுக்கும் அந்த கன்சர்ன் பிசினஸ் ஆக்டிவிட்டிக்கும் நடுவில் கரெஸ்பாண்டன்டாவும் பேங்க் வந்து ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல எனி 4 or 5 இஸ் இனஃப். அண்ட் ஃபைனலி
ஃபர்ஸ்ட் பார்த்தது ஜென்ரல் ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது பார்க்கறது ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ். ஜென்ரலா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து பேங்க் நம்மளுக்காக பண்ணி தராங்க அப்பார்ட் ஃப்ரம் பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கஸ்டமரோட வெல்ஃபேர்க்காக பண்றது தான் டிமாண்ட் டிராஃப்ட்டும் அண்ட் பேங்கரோட செக்கும் இது வந்து நம்மளுக்கு பண்ணி தராங்க. டிடி அப்படிங்கிறது ஒரு வைடான டாபிக், கூகுள் பண்ணி பாருங்க. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் த கஸ்டமர். நாம தான் ஆக்சுவலாக அக்செப்ட் பண்ணணும், பட் பேங்கே வந்து நம்மளுக்கு பதிலாக அக்செப்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சேஃப்டி லாக்கர் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. நம்ம வச்சிருக்க காசு, பணம், நகை எல்லாத்தையும் அங்கே கொண்டு போய் வைக்கலாம். லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறது வந்து ஒரு கஸ்டமர் ஓகே ஹீ இஸ் எலிஜிபிள் டு கெட் த லோன்ஸ், அவன் கரெக்டா வந்து காசு வாங்கினா காசை கட்டிடுவான், இந்த பர்சன் வந்து எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிரெடிட் வர்த்தினஸை மென்ஷன் பண்ணி ஒரு பேங்க் வந்து கொடுக்குற அந்த கிரெடிட்டோட அக்செப்டன்ஸ் தான் லெட்டர் ஆஃப் கிரெடிட். டிராவலர்ஸ் செக் கொடுக்குறாங்க, கிஃப்ட் செக் கொடுக்குறாங்க, ரெஃபரன்ஸ் சர்வீஸ் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் பேங்க் வந்து ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் பண்றாங்க. இதுலயுமே எனி 5 எழுதுனீங்க அப்படின்னாலே போதுமானது. சரியா? ஐ திங்க் ஐ எம் கிளியர் வித் த ஃபங்க்ஷன்ஸ். ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். காமர்ஸ்ல நம்ம ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா எல்லா சாப்டரையும் ஸ்கிப் பண்ண முடியாதுப்பா. அதுல வந்து இதெல்லாம் ஒன் ஆஃப் த சாப்டர்ஸ், இதெல்லாம் கண்டிப்பா நீங்க ஸ்கிப் பண்ணக்கூடாது. பிகாஸ் இதை வந்து நம்மளோட பப்ளிக் எக்ஸாம்லயுமே, ஐ மீன் நீங்க எழுதுற அந்த ஆனுவல் எக்ஸாம்லயுமே இது வந்து யூஸ் ஆகும். சரியா? கஷ்டமான சாப்டரை ஸ்கிப் பண்ணிக்கலாம், இந்த சாப்டர்லாம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்பெண்ட் சம் 20 minutes நம்மளால ஈஸியா படிக்க முடியும்.